ஸோ ஃபூட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபூட்டர்னால் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபூட்டர்னால் லாஸ்ட்டில் இருக்கும், அந்த பேஜோட முடிவில் இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஃபூட்டர்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இதுலேயும் நம்ம கிளாஸ் வந்துட்டு பிஜி டார்க்குன்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃபூட்டர் எப்போவுமே டார்க்கில் தான் இருக்கும். டார்க்லன்னா வேறு ஏதாவது கலரில் இருக்கும். அப்போ டெக்ஸ்ட்லாம் நமக்கு என்ன இருக்கும், ஒயிட்டில் இருக்குமா. PY4 அப்படின்னா பேடிங் வந்து எக்ஸல், அதாவது ஒய் சைடில் பாட்டம் அண்ட் டாப் மட்டும் எவ்வளோ இருக்குன்னா 4 ரெம் வந்து இருக்கும். ஓகேவா. அடுத்து கண்டெய்னர் எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டெய்னருங்கிறது டிஃபால்ட்டாக இதுக்காக நமக்கு கொடுக்குறது. அடுத்து ரோ அப்படின்னா ஃப்ளக்ஸு டிஸ்பிளே ஃப்ளக்ஸு டைரக்ஷன் ரோ அப்படிங்கிற கிளாஸ் இதில் எழுதியிருக்காங்க. சரியா. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா .cl, அதாவது காலமை வந்து MD4 மீடியமில் 4ஆக பிரிச்சுக்கிறேன். அது போக ரெண்டு டாட் வச்சோம்னா 2 கிளாஸ் வரும். சரியா. MB3 பாட்டமில் மட்டும் 3 இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா. இப்போ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா H5 about us அப்படின்னு கொடுக்க போகிறேன். about us அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் டாக். அதில் கண்டென்ட் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஓகே. அதுக்கடுத்து காலம் 2. இப்போ இந்த காலம் முடிஞ்சிச்சு. அடுத்த காலமும் மொத்தம் எனக்கு காலம்ஸை கூட்டினோம் அப்படின்னா நான் 12 இருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா கிளாஸ் வந்து காலம் MD இதுலேயுமே 4, எல்லாத்துலேயுமே சேம் மார்ஜின் பாட்டம். ஸோ MD3. அதுக்கப்புறமா மறுபடியும் இதில் ஒரு H5 குவிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு UL அதில் வந்து எல்ஐ வந்து கொடுக்க போகிறோம். அதில் ஆங்கர் டேக். ஓகேவா. இந்த ஆங்கர் டேக்கில் ஹோமு இதெல்லாம் கொடுக்க போகிறோம். ஹோம். ஓகே. இப்போ வந்துட்டு இந்த ஆங்கர் டேக்கில் கிளாஸ் ஹெச்ரெஃப்னு கொடுத்து நம்ம அந்தந்த நேவிகேஷன் கொடுப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து ஹேஷ் கொடுத்துக்கிறேன். கிளாஸில் வந்துட்டு டெக்ஸ்ட்டு ஒயிட், ஏன்னா நம்ம வந்து பிஜி வந்து இதாக கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்றனால டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் நன் அப்படின்றத கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா அந்த கிளாஸில் போயிட்டு இங்கேயுமே லிஸ்ட்டு இதில் வேண்டாம், இதில் கொடுக்கக்கூடாது. யூஎல்ல தானே போய் கொடுப்போம், லிஸ்ட்டு அண்ட் ஸ்டைல் அந்த மாதிரி. ஸோ அதாவது லிஸ்ட்டு டைப்பு வந்து நன் அப்படின்னு கொடுப்போமா, அதை வந்து லிஸ்ட் அன்ஸ்டைல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த கிளாஸில் எழுதியிருக்காங்க, அதனால் அதை வந்து கொடுக்குறோம். ஸோ இது புரிஞ்சா. இப்போ வந்து ஒரு அந்த டக்கு ஹோமு அபவுட்டு மெனுன்னு வச்சுருக்கோமா. அதுக்கப்புறமா கான்டாக்ட், இந்த நாளையுமே வந்து வச்சாச்சு. போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. மாதிரி வச்சுட்டும் இருக்குது. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தது இது ஒரு 4 இது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கொடுக்க போகிறோம். சரியா. காலம் 3ல வந்துட்டு கான்டாக்ட், எங்களை வந்து இதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா போயிட்டு இந்த காலமும் இப்போ முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து டாட் காலம் MD4
அதுக்கடுத்து .mb3. ஓகே, இதுக்குள்ளே போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சேம் h5 கான்டாக்ட் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பேராகிராஃபில் இமெயில்னு கொடுத்தோம். எக்ஸ்பிஎஸ் ரெஸ்டாரண்ட் gmail.com. ஓகேவா? அடுத்து வந்து ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறோம். ஃபோன் நம்பர்னு கொடுத்துட்டு +391 நம்பர் கொடுத்தாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுவுமே முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபூட்டரில் வந்துட்டு நமக்கு இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இந்த கண்டெய்னரையும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு லைன் போட போகிறோம் ஹெச்ஆரில். ஹெச்ஆர்னால் நமக்கு ஹரிசாண்டலாக லைன் கிடைக்குமா, அதில் கிளாஸ் வந்து பிஜி ஒயிட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டு அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ போய் பார்த்தோன்னா இவ்வளோ ஒரு ஒயிட் கலரில் இருக்கா. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த காப்பி ரைட்ஸ்லாம் இது பண்ணுவாங்கள்ல, ஸோ அதை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது? ஒரு பேராகிராஃபு எனக்கு டெக்ஸ்ட்டு வந்து இந்த பேராகிராஃபில் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிளாஸ் வந்து டெக்ஸ்ட்டு வந்து சென்டராக இருக்கணும். ஸோ டெக்ஸ்ட்டு சென்டர், அதனால் அதை கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து மார்ஜின் பாட்டமாக எதுவுமே எனக்கு வேண்டாம். ஸோ 0, ஏன்னா அது குட்டியாக இருக்கணும். அதனால் இந்த இடத்துல வந்து அண்டு காப்பி, இது வந்து என்டிடி நம்ம பார்த்தோம்ல, அண்டு காப்பி 2025 SPS all rights reserved கொடுத்தாச்சு. இப்போ போயிட்டு பார்த்தோன்னா அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபூட்டர் வரைக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஓகே தானே? நெக்ஸ்ட்டு ஸோ ஃபூட்டர் இப்படி தான் ரெடி பண்ணுவோம். இப்போ நான் வந்து எனக்கு மெனு பேஜுக்கு போகணும். மெனுவில் வந்துட்டு என்னென்னா இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதனால் மெனு பேஜுக்கு போக போகிறேன். அப்போ நான் எனக்கு இந்த ஹோமு, மெனு, அபவுட்டு, கான்டாக்ட் போதும். இந்த ஆஃபர்ஸ், ரிவ்யூஸ், ரிசர்வேஷன்ஸ் இதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் எடுத்து விட்டுறேன். ஆஃபர், ரிவ்யூஸ், ரிசர்வேஷன்லாம் எனக்கு வேண்டாம். ஸோ அதெல்லாம் எடுத்துடுறேன். 4 இது போதும். இப்போ நான் வந்து அடுத்த பேஜுக்கு போக போகிறேன். அதனால் இந்த பூட்ஸ்ட்ராப் இதில் இதை இது பண்ணிட்டு மெனு .html அப்படின்னு சொல்லி வச்சுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ இங்கே வரைக்கும் இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் இது கொடுத்துருங்க. menu.html, about.htmlன்னு சொல்லிட்டு பேர் சும்மா வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் காப்பி பண்ணி போட போகிறோம். அதனால் அதே மாதிரி இங்கேயும் index.html அப்படின்னு வச்சுருங்க. ஃபூட்டர்லேயும் நம்ம லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இதில் கொடுக்கல, இதில் கொடுத்துருக்கோம். ஹோமில் index.htmlன்னு கொடுத்துருக்கோம். about.html நம்மளே முன்னாடியே கொடுத்துருவோம். ஃபைல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணல, மெனுக்கு மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்துருங்க. contact.html. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்துக்குமே இந்த nav லிங்க் வந்து பொது தான். அதனால் நாவையும் ஃபூட்டரையும் எடுத்து போட போகிறேன். ஸோ nav பாரை வந்து அப்படியே காப்பி பண்ணி மெனுவில் போட போகிறேன். அதுக்கப்புறமா வந்து அப்படியே லாஸ்ட்டாக போயிட்டு இங்கே ஃபூட்டர் இருக்குல்ல, ஸோ அதையுமே காப்பி பண்ணி இந்த மெனுவில் போட போகிறேன். நம்ம பாட்டுக்கு HTMLக்கு எதுவுமே எழுதாமல் வச்சுருக்கோம்.
பாடிக்குள்ளே இது எல்லாத்தையும் போடணும். சரியா? ஃபூட்டர் முடிஞ்சு, நாபார் முடிஞ்சு. இது வந்து எல்லா பேஜுக்குமே காமன் தான். இது அப்படியே காப்பி பண்ணிட்டு இன்னும் 2 பேஜ் தானே இருக்குது, அதையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். contact.html, அதுக்கப்புறமா வந்து என்னென்னா about.html எல்லாத்துக்குமே போட்டாச்சு. இப்போ போயிட்டு ஒன்லையும் பார்த்தோன்னா ஸ்டைல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்டைலாக இல்லை அப்படின்னா நம்ம எதையுமே அப்ளை பண்ணணும். இந்த ஷீட்டை எடுத்து எல்லாத்துலேயும் காப்பி பண்ணி போட்டுருங்க. ஓகே, பூட் ஸ்ட்ராப்பை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டிருக்கோமா அப்படின்னா அதுவே கிடையாது. அதனால் பூட் ஸ்ட்ராப்பே எடுத்து போட்டுருவோம். லிங்க் வந்து ஆட் பண்ணோம்ல, பூட் ஸ்ட்ராப்பே ஆட் பண்ணல. நம்ம ஸ்கிரிப்ட் அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணல. இப்போ ஓகேன்னு நினைக்கிறது. இப்போ இதை வந்து காப்பி பண்ணி எல்லாத்துலேயுமே போட்டுருங்க. ஓகே, எல்லாத்துக்குமே. ஆனால் அந்தந்த பேஜ் கிளிக் பண்ணும்போது அதுதான் வந்து டார்க்காக இருக்கும். நீங்கள் மங்கலாக இருக்குல்ல, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், மெனுவில் போயிட்டு nav bar இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவ்லிங் இருக்கா, அதை வந்து மெனுவுக்கு மாற்றிடுங்க. மெனுவோட இல்லை. அதே மாதிரி கான்டாக்டில் போயிட்டு இந்த nav link ஆக்டிவ் எடுத்து கான்டாக்டில் மாற்றிடுங்க. சேம் அபவுட்டில் வந்து அபவுட்டில் மாற்றிடுங்க. nav link பக்கத்தில் போட்டுருங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே மெனு இதாக இருக்குது, அடுத்தது போடணும்னா அபவுட்டில் இதாக இருக்குது கான்டாக்ட். ஸோ இப்போ நமக்கு கொஞ்சம் தெரியும், அதுக்காக எந்த பேஜில் இருக்கும்னு தெரியும்ல. ஸோ அதுக்காக இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெனு டிஸ்பிளே பண்ண போகிறோம். இது வரைக்கும் பண்ண வரைக்கும் போதும். அடுத்தது வந்து மிச்சத்தை பார்க்கலாம் அப்புறமா அடுத்த வீடியோவில்.